ஈடன் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. இலங்கை சந்தித்த பொருளாதார பிரச்சனைகளின் போது இந்தியா செய்த உதவிகளுக்காக பிரதமர் மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் மனமார்ந்த நன்றி கூறினார் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா. டெல்லியில் ஆங்கில மீடியா சார்பில் நடந்த மாநாட்டில் இலங்கை பிரதமர் ஹரிணி அமரசூரியா கலந்து கொண்டு பேசினார். 30 ஆண்டுகளுக்கு முன்னர் 1991 டெல்லியில் ஹிந்து கல்லூரியில் மாணவியாக இருந்தேன். அது மாற்றத்துக்கான காலமாக இருந்தது. தற்போது திரும்பி வந்து பார்க்கும்போது இந்தியாவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை பார்க்கும் பொழுது 140 கோடி மக்கள் வாழும் துடிப்பான நாடாக உள்ளது. இந்தியா இன்றைக்கு வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரமாக உள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ந்து வரும் இலங்கை உட்பட எல்லா நாடுகளுக்கும் ஒரு பாடமாகும். 2022 இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார பிரச்சனையின் போது இந்தியா செய்த உதவிக்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இந்திய மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பேசினார். கொரோனாவிற்கு பிறகு இலங்கையில் பொருளாதார மற்றும் அரசியல் பிரச்சினைகள் எழுந்தன. ஆனால் மக்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர். இலங்கையில் நடந்த அதிபர் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் முன்னேற்றத்தை நோக்கிய நாட்டுக்கு தெளிவான பயணத்தை கொடுத்தது. எங்களது கடன் திட்டங்களை மறுசீரமைத்துள்ளோம். பொது கட்டமைப்பை டிஜிட்டல் மயமாக்கி வருகிறோம் என்றார். மேலும் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கை அனைத்து அண்டை நாடுகளுக்கும் உதவுகிறது என்று கூறிய இலங்கை பிரதமர், இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா எப்போதும் துணை நின்று உள்ளது என்றார். இந்தியாவுடனான நட்பு வலுவடைந்து வருகிறது. சர்வதேச உற்பத்தி மையமாக இந்தியா மாறி வருகிறது என ஹரிணி அமரசூரியா பேசினார்.